வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா யூடிஎல் சோலாரில் 1 கிலோவாட் ஆஃப் கிட் சோலார் சிஸ்டம், அதாவது 2 பேட்டரி பண்ணக்கூடிய 24 வோல்டேஜ் சிஸ்டம் வந்து நம்ம வெள்ளூரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ், அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், பர் டே எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுது, என்னென்ன லோடு யூஸ் பண்ணலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து 400 வாட்ஸு மோனோகிறிஸ்டன் சோலார் பேனல் வந்து மொத்தம் 3 பேனல் வந்து மாடியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு கீழேயும் வந்து டிசி வயரிங் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்டெப்ஸு கீழேயும் நம்ம 2 150Ah பேட்ரி வந்து சீரியஸ் பண்ணிவிட்டு 24 வோல்டேஜ் சிஸ்டத்தில் 1 கிலோவாட் ஆஃப் கிட் சோலார் சிஸ்டம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து யூடிஎல் காமா எம்பிபிடி சோலார் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எம்பிபிடிங்கிறதுனால நமக்கு வந்து மேக்ஸிமம் அவுட்புட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே வந்து நம்ம லூம் சோலாருடைய ஸ்டாண்டு தான் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஜிஏ ஸ்டாண்ட் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், நமக்கு நல்ல பெனிஃபிட்டும் இருக்கும். இப்போ டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பேனல்லேருந்து வரக்கூடிய இது வந்து 12% லோடுக்கு போக பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பேட்டரி மேக்ஸிமம் ஃபுல்லானதுனால 44 வோல்டேஜ் 5 ஆம்ஸ் ரேட்டிங்கில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆகுது டேட்டா லோடுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பேட்டரி ஃபுல்லாகவே இருக்குது. பேனல்லேருந்து வர்றது வந்து பாருங்கள், ப்ராப்பராக ஒரு டிசி எம்சிபி 32 ஆம்ஸ் எம்சிபி போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வந்து 150Ah பேட்டரி, மொத்தம் 2 பேட்டரி வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணி 24 வோல்ட் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா, எவ்வளோ ஆம்ஸ் ரேட்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிது, எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்குங்கிறத நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்து எப்படின்னா லைட்டு, ஃபேனு, டிவி, அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சி மிக்சிக்கும் லைனிங் கொடுத்துருக்குறோம். அதனால் அவங்க எந்த அளவுக்கு அதுலேருந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து நம்ம அதனுடைய மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் டிஸ்பிளேலேயும் நமக்கு காமிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு. கீழே வந்து ஃப்ரீசர், மேலே வந்து நார்மல் இருக்கிறதுனால இது வந்து 3 ஸ்டார் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு தான், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து ஃப்ரிட்ஜு ஆன் ஆயிடுச்சு. மேலே எவ்வளோ % லோடு எடுக்குதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ % லோடு இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த லோடும் போடும்போது நமக்கு மொத்தம் 90%, அதாவது 900 வாட்ஸ் கிட்ட அந்த லோடு வருது. அதாவது லைட்டு, ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் நம்ம ரன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 13.something% காமிக்குது. இப்போ பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள் மொத்தம் 30% லோடு, அதாவது ஃப்ரிட்ஜு ஆன் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு ப்ளஸ் லைட்டு, ஃபேன், இது மட்டும் தான் மொத்தம் ஓடிட்டுருக்கு. 30% லோடு இருக்குது. இப்போ மொத்தமாக லோடை இன்க்ரீஸ் பண்ணி நான் செக் பண்ண சொல்கிறேன். லோடு இன்க்ரீஸ் பண்ண நமக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ லைட்டு, ஃபேனு, டிவின்ட்டு எல்லா லோடும் ஆன் பண்ண சொல்கிறேன். மொத்த லோடு எவ்வளோ % இருக்குது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குங்கிறதையும் அப்படியே பார்த்துடலாம். வாங்க மேலே பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ் ரேட்டிங், 91% ஆஃப் லோடு, அதாவது 91% லோடுக்கு போக பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. 38 ஆம்ஸ் 24 ஆம்ஸ் ரேட்டிங்கில் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. பேனல்லேருந்து வர்ற வோல்டேஜ் பாருங்கள். இப்போ பேட்டரியும் ஃபுல் ஆகிடுச்சு சார். மொத்தம் 91% ஆஃப் லோடு, 91%. ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓகே, 91% லோடு சார். மொத்த லோடு சார் 89%. பேனல்லேருந்து 41 வோல்டேஜ், 20 ஆம்ஸ் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் பகலில் எவ்வளோ 41 × 20 அது வந்து 800 வாட்ஸ் கரெக்டாக வந்துடுது. எஸ் சார். 41னா 40 வச்சா 48 20 வந்து 800 வாட்ஸ் வந்து 820 வாட்ஸ். இப்போ ஆமாம், ப்ரொடக்ஷன் 95% லோடு, 13% ஆஃப் லோடு, 38 வோல்டேஜ், 1 ஆம்ஸ் ரேட்டிங்கில் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் 5.6 யூனிட், அதாவது பெர் டேக்கு வந்து 5.6 யூனிட் வந்து
இந்த ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் உங்களுக்கு இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனோட வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எஸ்எஸ் சோலாருடைய டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்கவும் அவைலபிலிட்டி இருக்காங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு டீலர் வந்து சைட் விசிட்டிங் பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் அங்கேயே வர வச்சு இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டீம் மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் லிங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டீலருடைய நம்பரும் நாங்கள் தருகிறோம். அது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.